ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு ரைஸ் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி பீன்ஸு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, மீடியம் சைஸில். அதே மாதிரி ஒரு 100 கிராம் பீன்ஸு, அதையும் 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பீன்ஸும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு இது லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் நல்லா வதங்கினதும் இதை தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 3 லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இது கூடவே மீடியம் சைஸில் 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சேர்த்துட்டு இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு திரும்பவும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து சப்பாத்தி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.